எதுலயும் ஜாதி சான்றிதழ் கேட்கவே கூடாது. இந்த செக்மெண்ட் உங்களுக்கு புரியணும்னா நம்ம பலாயிரம் வருஷம் பின்னோக்கி போகணும். இதுக்கு பேர் என்ன தெரியுமா? நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு மிக நெருங்கிய ஒருத்தர் சொல்லுவாரு. அப்போ உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும் நம்புறேன். வாங்குறப்போ சர்டிபிகேஷன்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியாமையாடா வாங்கியிருப்பேன். 1000 ரூபாய்க்கு ஜட்டி வாங்கி போட்ட நீங்க இதெல்லாம் பார்க்க மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சம்பாதிக்கணும் நான் இன்ஸ்டாகிராம் வரல. ஸ்கேம் ஆன இன்னொரு ப்ராடக்ட்டையும் அண்ணா ப்ரமோட் பண்ணியிருந்திருப்பாரு. சகோதரிகள் செய்த தவறுகளை அவர்கள் உணர்ந்தார்களான நம்ம முதல்ல பார்க்கலாம். ஒரு ரேபிஸ்டா சப்போர்ட் பண்ணி நீங்க வீடியோ போடும்போதே தெரியுது உங்களோட மென்டாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கு. This is the ugly side of Mr. Rajagoran part 3. Hi, this is Akash. You're watching Wisdom series. Fasten your seatbelts. Let's take off now. நான் ஏமாத்துறேன், நீங்க ஏமாத்துறீங்களா? ஏதாவது ஒரு பொருளை மக்கள்கிட்ட வித்து அவங்கள அது சரியானதோ தவறானதோ விக்கிறீங்கன்னா மேபி நீங்க ஏமாத்துறீங்கன்னு சொன்னா எதையாவது விக்கிறேன்னா சோ அப்ப நீங்க எதையுமே விக்கல அப்படிதானே? இந்த செக்மெண்ட்டுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க ஃபேன்ஸ் கிட்ட ஒரு क्वेश्चन கேட்கணும். நான் போன வீடியோல உண்மையை தானே பேசியிருந்தேன். உண்மையா பேசினா கசக்கத்தானே செய்யும். அப்படி நான் பேசுறது உங்களுக்கு வலிச்சதுன்னா கோவம் ஏன் வருது உங்களுக்கு? இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு ஒரு கேவலம் அது. கஜகேசரி கவலம் என்ற யானை கவலம் இது என்ன பண்ணும் அப்படின்னா ஆண்மை ஹார்மோனா பல மடங்கு அதிகரிக்கும். நம்ம விந்து சக்தியை பல மடங்கு அதிகரிக்கும். டெய்லி காலையிலையும் சாயங்காலமும் ஒரு உருண்டை உருட்டி மென்னு சாப்பிட்டா போதும். சின்ன பசங்களுக்கு ஒரு 25-28 வயசு உள்ள பசங்களுக்கு அன்னைக்கே ரிசல்ட் தெரியும். அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் வயசு உள்ளவங்களுக்கு ஒரு 5 நாள் சாப்பிட்டா தெரியும். அண்ணா கஜகேசரி கவலம் என்கின்ற யானை கவலம் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட்டை இன்ஸ்டாகிராம்ல ப்ரமோட் பண்ணிட்டு வந்திருந்தாரு. இந்த லேகியம் உண்மையிலேயே ஒர்க் ஆகுமா இல்லையான்னு மக்களுக்கு தெரிய வேண்டாமா? அதனாலதான் இந்த ப்ராடக்ட்டை நானே ஆர்டர் போட்டிருந்தேன். அண்ணா என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த கஜகேசரி கவலம் எடுத்த ஒரே நாள்ல ஆண்மை பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கொஞ்சம் வயசானவங்கன்னா ஒரு 1 வீக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இது எந்த அளவுக்கு உண்மைன்னு பார்க்கலாம். என்னோட நெருங்கிய நண்பர் ஒருத்தர இந்த கஜகேசரி கவலத்தை ஒரு 4 வாரம் எடுக்க வச்சோம். சோ இந்த பர்சனை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இவர் ட்ரிங்கிங்கோ ஸ்மோக்கிங்கோ பண்ண மாட்டாரு. சோ தட் இந்த ரிசல்ட்ஸ் எனக்கு ஆக்யூரேட்டா கிடைக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி ஒரு பர்சனை நான் சூஸ் பண்ணிருக்கேன். இவரோட ஒர்க் அவுட் ஸ்கெடியூல் எப்படி இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவர் மாடரேட் இன்டென்சிட்டில ட்ரெயின் பண்ற ஒரு ஆளு. இவர் ஒரு வாரத்துக்கு 6 நாள் ட்ரெயின் பண்ணுவாரு. நீங்க ஜிம் போற ஒருத்தரா இருந்தா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இவரு ஹெல்தியா லைஃப் ஸ்டைல்ல இருக்கிற ஒருத்தர் தான். அடுத்ததா இந்த சப்ளிமெண்ட்டை எப்படி டோசேஜ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட பெட்டராவே இன்னொருத்தர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. கார்த்திக் அண்ணா சொன்ன மாதிரி இந்த கஜகேசரி கவலத்தை நாங்க ஃபர்ஸ்ட் வீக் 1/2 டேபிள் ஸ்பூன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். செகண்ட் வீக்ல இருந்து 4th வீக் வரைக்கும் அதை ஃபுல் ஸ்கூப்பா எடுத்திருந்தோம். இந்த கஜகேசரி கவலம் சப்ளிமெண்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி டெஸ்டோஸ்டெரான் எவ்வளவு இருக்குன்னு லேப்ல டெஸ்ட் பண்ணிருந்தோம். அப்போ எங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் எவ்வளவுனா 389 நானோகிராம் பெர் டெசிலிட்டர். இந்த கஜகேசரி கவலத்தை 4 வாரம் எடுத்ததுக்கு அப்புறமா எங்களுக்கு ஷாக்கிங்கான ஒரு ரிசல்ட் கிடைச்சிச்சு. இந்த அனானிமஸ் பர்சனோட டெஸ்டோஸ்டெரான் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணிருச்சுன்னா, டெஸ்டோஸ்டெரான் லெவல்ல ஆல்மோஸ்ட் எந்த மாற்றமும் இல்லை. மொத்தத்துல சொல்ல போனா இந்த ப்ராடக்ட் சுத்த யூஸ்லெஸ் ஆன ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டுக்கு லைசன்ஸ் இல்ல, அதெல்லாம் பின்னாடி வருவோம். பட் அவர் வைக்கிற கிளைமுக்கு இது ரிசல்ட் கொடுத்துச்சான்னு கேட்டா கண்டிப்பா இல்ல. அவர் என்ன சொன்னார்னா, 25 வயசு பையனுக்கு ஒரே நாள்ல டெஸ்டோஸ்டெரான் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொன்னாரு. கொஞ்சம் வயசானவங்களுக்கு ஒரு 1 வீக் எடுக்கும்னு சொல்லியிருந்தாரு. எங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கஜகேசரி கவலம் ஒரே நாள்ல ஆண்மை ஹார்மோனா பல மடங்கு அதிகரிக்காதுன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். பட் இது மக்களுக்கு உண்மையை சொல்லணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் நாங்க 4 வீக்ஸ் வெயிட் பண்ணி லேப் ரிப்போர்ட்டோட இதை ப்ரூவ் பண்றோம். இந்த வீடியோல இருந்து எனக்கு ரெவென்யூவோ இல்ல வியூஸோ எதுவுமே கண்டிப்பா எனக்கு வராதுன்னு எனக்கு நல்லா தெரியும். பட் ஆனா இந்த லேப் ரிப்போர்ட்டுக்கு அண்ட் இந்த கஜகேசரி கவலத்துக்கு எல்லாம் சேர்த்து ஆல்மோஸ்ட் நான் 5000 rupees ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். சோ உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. குறிப்பா உங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ராஜாபுரம் கன்னியா இருந்தா தயவு செஞ்சு அவருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. சோ தட் மக்களுக்கு ஒரு அவேர்னஸா அமையட்டும். இதனாலதான் சொல்றேன், நல்லா ஒரு தன்னை ஃபிட்டா ஆக்கியிருக்க ஒரு மனுஷன் சொல்றாரு அப்படின்னா அந்த பாதையில போலாம். அந்த பாதையை கூட நம்பலாம். என்னது ஃபிட்டா இருந்தா அவன் சொல்ற பாதையில போலாமா? ஒருத்தன் என்னதான் ஃபிட்டா இருந்தாலும் அவனுக்கு அறிவு இருக்காதுன்றதுக்கு மிகச்சிறந்த உதாரணமே நீங்களும் மிஸ்டர் கார்த்திக்கும் தான். ஏன்னா நீங்க 2 பேருமே மிஸ்டர் இந்தியா டைட்டில் வின்னர்ஸ். நீங்க என்னடான்னா ஒரு ஃபால்ஸான ப்ராடக்ட்டுக்கு லைசன்ஸ் கூட கொடுக்காம ஃபால்ஸ் கிளைம்ஸ் வச்சு இந்த ப்ராடக்ட்டை விக்கிறீங்க. மிஸ்டர் கார்த்திக் என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் கூட ரிசர்ச்சே பண்ணாம இந்த ப்ராடக்ட்டை பத்தி
பத்தி தைரியமா ப்ரோமோட் பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட்டுக்கு லைசன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கான்ட்ரோவர்சி ஆன உடனே மிஸ்டர் கார்த்திக் கொடுத்த முட்டு இருக்கு யப்பா. ஸ்கிரீன்ல தெரியுது பத்தியா இந்த ஜட்டி 15,000 ரூபாய், இந்த ஜட்டி 7,000 ரூபாய். ஒரு ஜட்டிலேயே நான் ஸ்டாண்டர்ட் பார்த்து வாங்குறேன் அப்படின்னா ஒருத்தர் கிட்ட ஒரு பொருளை வாங்குறப்போ சர்டிபிகேஷன்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியாமையாடா வாங்கியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கும் தேவையான பேசிக்கான திங் என்னன்னா மேனுஃபேக்சரிங் டேட்டும் எக்ஸ்பயர் டேட்டும். ஆனா இந்த ரெண்டுமே இந்த ப்ராடக்ட்ல கொடுக்கவே இல்லை. இந்த ப்ராடக்ட்ல என்னென்ன இன்கிரியன்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்கன்றது கண்டிப்பா இதுல மென்ஷன் பண்ணிருக்கணும். ஆனா இதுவும் மென்ஷன் பண்ணவே இல்லை. இந்த லேகியத்தோட மேக்ஸிமம் ரேட் பிரைஸ் என்னன்றதும் இதுல மென்ஷன் பண்ணவே இல்லை. 7,000 ரூபாய்க்கு ஜெட்டி வாங்கி போட்ட நீங்க இதெல்லாம் பார்க்க மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏண்டா எதுக்கு இதெல்லாம்? இந்த ப்ராடக்ட் எடுக்கிறது முதல்ல ரொம்பவே அன்சேஃபான விஷயம். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் நம்ம கைக்கு வருதுன்னா ஃபர்ஸ்ட் அதுல லேப் டெஸ்டிங் பண்ணிருக்கணும். அதுல ஹெவி மெட்டல்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். மேக்ரோஸ்லாம் ஆக்யூரேட்டா இருக்கணும். பெஸ்டிசைட்ஸ் ஏதாவது இருக்கா இல்ல ஆஃப்லாடாக்சின்ஸ் ஏதாச்சும் கலந்துருக்கான்றத ஒரு லேப்ல கொடுத்து கண்டிப்பா டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த ப்ராடக்ட்டை லான்ச்சே பண்ணியிருந்திருக்கணும். ஆனா இது எதுவுமே மிஸ்டர் ராஜாபுரன் பண்ணல. இன்ஃபேக்ட் இந்த ப்ராடக்ட் நான் வாங்கினதுக்கான ப்ரூஃப் கூட என்கிட்ட இல்ல. ஏன்னா மிஸ்டர் ராஜாபுரன் இந்த ப்ராடக்ட் வாங்கினதுக்கான பில்ல கூட என் கையில தரல. இது எதுவுமே தன்னோட வீடியோல கவர் பண்ணாத நம்ம கார்த்திக் அண்ணா ஒரு விஷயம் சொல்லியிருந்திருப்பாரு தன்னோட அப்பாலஜி வீடியோல. உங்களுக்கு எப்படி சார் டெஸ்டோஸ்டெரான் கூடிச்சு? எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா டெஸ்டோஸ்டெரான் லெவல் அதனால டீப்பா சொல்ல முடியாது. நான் ஃபீல் பண்ணேன். அதை நான் ஃபீல் பண்ணேன். அப்புறமா இந்த அப்பாலஜி வீடியோல கூட ஒரு மரணம் மட்டும் கொடுத்திருப்பாரு. கார்த்தியை பத்தி இவ்வளவு நெகட்டிவிட்டிஸ் வருது. சத்தியமா நான் அப்படிப்பட்ட பையன் கிடையாது. எதுக்கும் புகழுக்கும் சம்பாதிக்கணும் நான் இன்ஸ்டாகிராம் வரல. இங்க சம்பாதிக்கவே வரலங்க அப்படின்னு இருப்பாரு. தன்னோட ஃபேஸ்புக் பக்கத்துல ஒரு ஸ்கேம் இன்னொரு ப்ராடக்ட்டையும் அண்ணா ப்ரோமோட் பண்ணியிருந்திருப்பாரு. கலோரி டெபிசிட்ல இருந்தா மட்டும்தான் உங்களால ஃபேட் லாஸ் பண்ண முடியும்னு நிறைய வீடியோஸ்ல நான் கவர் பண்ணியிருந்திருப்பேன். அப்படி இருந்தும் இந்த ப்ராடக்ட்டை நீங்க எடுங்க இதனால உங்களுக்கு ஃபேட் லாஸ் ஆகும்னு சொல்லிட்டு உச்சமே இல்லாம மிஸ்டர் இந்தியா டைட்டில் அடிச்ச நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா? இதுக்கு பேசாம 4 பேர்கிட்ட இருந்து அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? கார்த்திக் அண்ணா உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அதை நான் சொல்லி புரியறதை விட உங்களுக்கு வேற ஒருத்தர் சொல்லி புரியுறது ரொம்ப நல்லா புரியும்னு தோணுது. உங்களுடைய லாபத்துக்காகவும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காசுக்காகவும் மக்களை முட்டாளாக்க கூடாது. சூப்பரா சொன்னீங்க மிஸ்டர் ராஜாபுரம். கேட்டீங்களா மிஸ்டர் கார்த்திக்? மிஸ்டர் ராஜாபுரம் பிராக்டிஸ் வாட் யூ பிரீச். உங்களோட லாபத்துக்காக மக்களை முட்டாளாக்க கூடாதுன்னு சொன்ன நீங்க 2 பேரும் இதை ஃபாலோ பண்ணீங்களா? கிடையாது. எனக்கு இந்த சமுதாயத்துல பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சொல்ல போனா நான் என்னை எப்படி உணரணும்னு நினைக்கிறேன், இந்த ஒரு சமுதாயத்துக்காக போராடுற ஒருத்தனா தான் உணரணும்னு நினைக்கிறேன் எல்லா விஷயத்தையும். அப்படி என்ன சார் பண்ண போறீங்க நீங்க சமுதாயத்துல? இந்த வீடியோவை நீங்க ஃபிட்னஸ்க்காக மட்டுமே பாக்குறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோ நீங்க க்ளோஸ் பண்ணிடலாம். எங்க அப்பா அம்மா 2 பேரும் லவ் மேரேஜ். 2 பேருமே நல்ல ஒரு கேஸ்ட் ரிலீஜியஸ்ல வேற நல்ல லெவல்ல இருந்தாலுமே எங்க அப்பா அம்மா கேஸ்ட் ரிலீஜியஸ்ல ஹை லெவல்ல என்னன்னா ஜெஸ்டர் இது? ஹை லெவல்லன்னு எதை சொல்றீங்க? எதை வச்சு சொல்றீங்க? உங்களுக்கு என்ன மத்தவங்களை விட உங்களுக்கு என்ன சைஸ்ல பெருசாவா இருக்கு? பைசெப்ஸ் சொன்னேன். தன்னோட கேஸ்ட் ரிலீஜியஸ் பெருசு நல்ல லெவல்ல இருந்து அப்படின்னா மத்தவங்க எல்லாம் என்ன கேவலமானவன் அர்த்தமா? உங்க ரீல்ஸ் எல்லாம் பார்த்தாலே தெரியுதுண்ணா நீங்க சமூக நீதிக்காக எந்த அளவுக்கு போராடுற ஒருத்தர்னு. போட்டுக்கிற மோஸ்ட் ஆஃப் த ரீல்ஸ் ஜாதி பெருமை பத்தின ரீல்ஸ் தான். அவர் போட்டுக்கிற ஒரு ரீல் பின்னாடி இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஒருத்தரும் இவர் எங்க ஆள்காரரா, இவர் எங்க அவெஞ்சர்ஸ் ஜாதிடா, இல்ல இவர் எங்க டிசி ஜாதிடான்னு இன்னொருத்தர் போட்டுரு. இன்னொருத்தர் என்னடான்னா அண்ணா மார்வல் ஜாதி பத்தி போடுங்கண்ணா ரீல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணிருப்பாரு. யாரா இவனுங்க? எங்கிருந்தா வந்துக்கிறானுங்க?
இல்ல ப்ரோ இது அவருக்கு தெரியாம கூட நடந்திருக்கலாம், இது சும்மா அவர் ஏதோ ஒரு பாட்டு அதுக்காக அவர் அப்படி ஜட்ஜ் பண்ணுவீங்களா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இது அவருக்கு தெரியாமலாம் எதுவும் நடக்கல, இது எல்லாமே அவர் தெரிஞ்சு தெளிவா பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஓட்டு போட்டு அமைய போற இந்த அரசாங்கம் முக்கியமா செய்ய வேண்டியது என்னன்னா, ஸ்கூல் காலேஜஸ் எதுலயும் ஜாதி சான்றிதழ் கேட்கவே கூடாது. இந்த செக்மெண்ட் உங்களுக்கு புரியணும்னா நம்ம பலாயிரம் வருஷம் பின்னோக்கி போகணும். பலாயிரம் வருஷமா நம்ம பிறந்த ஜாதி அடிப்படையில கல்வி உரிமை மறுக்கப்பட்டுச்சு. பார்ப்பனர் இல்லாத எந்த மக்களுக்கும் எஜுகேஷன்லயும் சரி இல்ல அரசு பதவிகளும் மறுக்கப்பட்டுச்சு. எந்த ஜாதினால கல்வியும் அரசு பதவியும் மறுக்கப்பட்டுச்சோ அதே ஜாதி அடிப்படையில அதை திரும்ப மீட்டு தரதுக்கு தான் இந்த ரிசர்வேஷன் கொண்டு வந்திருந்தாங்க. ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் ஜாதி சான்றிதழ் கேட்கறாங்களே, இதனால ஜாதி வளராதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா, இப்ப நம்ம வீட்டுல திருடு போயிருச்சுன்னா உடனே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். போலீஸ் ஸ்டேஷன்ல நம்மளோட பேரு, டீடைல்ஸ், அட்ரஸ் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுப்பாங்க. திருட மாட்டினதுக்கு அப்புறம் இழந்த பொருள் நமக்கு திருப்பி கிடைக்கணும்ன்றதுக்காக நம்ம ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருந்த பேரு, அட்ரஸ், போன் நம்பர் இதெல்லாம் வச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல நம்மள கான்டாக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஜாதியினால யாரெல்லாம் கல்வி உரிமையும் அரசு உரிமையும் மறுக்கப்பட்டுச்சோ அவங்களை அப்லிஃப்ட் பண்றது தான் இந்த ரிசர்வேஷன். எஸ்சி, எஸ்டி, ஓபிசி எந்த கோட்டா, இடபிள்யூஎஸ்சி எந்த கோட்டாவும் தேவை கிடையாது. இப்ப எல்லா இடத்துலயும் எல்லாமே எல்லாருக்குமே கிடைக்குது. எப்படி மிஸ்டர் ராஜாபுரம் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குதா? இப்பயும் சில ஊர்கள்ல பிற்படுத்தப்பட்டவருக்கு டீ கிளாஸ்லயும் தாழ்த்தப்பட்டவருக்கு பிளாஸ்டிக் கப்லயும் டீ குடுக்கிற வழக்கம் இன்னமும் நடந்துகிட்டு தான் இருக்கு. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன். என்னோட மிக நெருங்கிய நண்பரோட அம்மா கிட்ட ஒரு பாட்டி ஒரு கிளாஸ் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்டு வந்திருக்காங்க. அதுக்கு என் ஃப்ரெண்டோட அம்மா ஒரு கிளாஸ்ல தண்ணி கொடுத்திருக்காங்க. அதை குடிச்ச அந்த பாட்டி உடனே அழுது இருக்காங்க. அதுக்கு அந்த பாட்டி சொன்ன விஷயம் என்ன தெரியுமா? என்னோட இத்தனை வருஷத்துல நான் தண்ணி கேட்டு யாருமே எனக்கு கிளாஸ்ல கொடுத்ததே இல்லம்மா, நீங்க தான் முறையா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டி வழியில அழுது இருக்காங்க. இது இப்போ நடந்துச்சு. நீங்க எதை வச்சு சொல்றீங்க மிஸ்டர் ராஜாபவன் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு? உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்லவா? இப்போ ஒரு 1 month முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். ஒரு பெரிய ஏர்லைன்ல வேலை பார்க்குற ஒரு பைலட்டை பார்த்து, நீ எல்லாம் எதுக்குடா பிளைட் ஓட்ட வர்ற, நீ எல்லாம் செருப்பு தைக்கதாண்டா லாயக்குன்னு சொல்லிட்டு கேஸ்ட் பேசிஸ்ல 3 பேர் இந்த பைலட்டை அபியூஸ் பண்ணிருக்காங்க. இது இப்போ 2025ல நடந்துச்சு. நீங்க இன்னமும் சொல்றீங்க கேஸ்ட் எல்லாம் இல்லடா. எந்த ஏர்லைன்ல கேஸ்ட் சர்டிபிகேட் கேட்டு வேலை ஜாயின் பண்ணு சொல்றாங்க? எந்த டீ கடையில உன் கேஸ்ட் சர்டிபிகேட் கொடுப்பான்னு சொல்றாங்க? ஜாதின்றது நம்ம மனசுல இருந்து முதல்ல வெளியே போகணும், அதுக்கப்புறமா ஸ்கூல் காலேஜ்ல இருந்து வெளியே போலாம். மாமன்னன் படம் வரும்போது ஜாதி வெறியன்கள்லாம் இந்த ரத்னவேல் கேரக்டரை எந்த அளவுக்கு கொண்டாடினாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுல மிக முக்கியமான நபர் தான் மிஸ்டர் ராஜா. உலகத்திலேயே நாடி நரம்பு சதெல்லாம் ஜாதியால ஊர்ன ஒருத்தனால மட்டும்தான் வாழ் தூக்கி நின்னா பாரு, அந்த சண்டை போட எவனும் இல்லைன்னு சொல்லிட்டு பகத் ஃபாசில் மாஸ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ன்னு டைட்டில் வச்சு அதுக்கு 10 million வியூஸ் வாங்கினது மட்டும் இல்லாம, நாங்க எல்லாம் இப்ப எல்லாம் யார் ஜாதி பாக்குறான், ஜாதி சான்றிதெல்லாம் தேவையே இல்லைன்னு சோசியல் மீடியால தைரியமா பேசுறது மிஸ்டர் ராஜா பரோனா மட்டும்தான் இருக்கும். மிஸ்டர் ஃபகத் ஃபாசில் நடிச்ச ரத்னவேல் கேரக்டரை தூக்கி கொண்டாடுனீங்கல்ல, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? நான் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு மிக நெருங்கிய ஒருத்தர் சொல்லுவாரு. அப்போ உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும் நம்புறேன். அது வெறி. ஆனால் தம்பி வடிவேல் கதாபாத்திரத்தின் மூலமா தம்பி மாரி செல்வராஜ் சொன்னது வலி. 12 காலமா தூக்கி ஒரு இன மக்கள் தூக்கி சுமக்கிற வலி. ஆனால் இவரை கொண்டாடுவது என்பது, பகத் ஃபாசில் கதாபாத்திரத்தை கொண்டாடுவது சாதிய வெறி. எத்தனையோ பேர் ஜாதிய விஷயங்களை பத்தி பேசிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. இத பசங்க மத்தியில ஒரு கரெக்டான ஒரு புரிதலோட ஒரு ஆளு அந்த விஷயத்துல உண்மையிலேயே வேடனுக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணி கிளாப் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். உங்களுக்கே ஜாதி பத்தியோ இல்ல ரிசர்வேஷன் பத்தியோ எந்த புரிதலுமே இல்ல, தன்னோட ஜாதியை உயர்த்தி பிடிச்ச நீங்க இப்ப இருக்கிற யங்கர் ஜெனரேஷனுக்கு வழிகாட்டுதலா இருக்கணும்ன்றது யார சொல்றீங்க? மிஸ்டர் வேடன். 2021 வருஷம் மிஸ்டர் வேடன் பல பொண்ணுங்க கிட்ட யூஸ் பண்ணிருக்காரு. அப்ப ஏதோ மீட்டூ மூவ்மெண்ட்னால நல்ல கான்ட்ரோவர்சியா போனதுனால ஏதோ பேருக்காக ட்விட்டர்ல ஒரு ட்வீட் ஒன்னு போட்டிருந்திருப்பாரு மிஸ்டர் வேடன். ஆனா இன்னைக்கு வரைக்கும் மிஸ்டர் வேடன் அந்த பொண்ணுங்க கிட்ட பர்சனலா அப்பாலஜைஸ் பண்ணவே இல்லை. ஒரு எப்படி யங்கர் ஜெனரேஷனுக்கு பெட்டர் எக்ஸாம்பிளா இருக்க முடியும்னு சொல்றீங்க மிஸ்டர் ராஜா பரோன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க எல்லாரும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஒரு எல்லாமே தெரியாம பண்ண தப்பு கிடையாது, தெரிஞ்சே பண்ற தப்பு. நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு கான்சியஸா எடுக்கிற முடிவு. இப்ப இதே தப்ப
இவர் அமெரிக்காலயோ இல்ல மிடில் ஈஸ்ட்லயோ பண்ணியிருந்தா இந்நேரம் இவர் ஜெயில இருந்திருப்பாரு. இதுல பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களுக்கு நியாயம் கிடைச்சிச்சான்னு கேட்டா இல்ல. ஜஸ்ட் பிகாஸ் இவர் ஜாதிய அடக்குமுறைகளுக்கு எதிராக சாங்ஸ் போடுறாருன்ற ஒரே ரீசனுக்காக இவர் நல்ல மனுஷனாலாம் ஆயிர மாட்டாரு. மக்களை நல்ல வழியில நல்லதை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நான் சோசியல் மீடியாஸ்ல முடிஞ்ச அளவுக்கு நல்லதை கொண்டு போய் சேர்க்கணும். எது சோசியல் மீடியால நல்ல கருத்துக்களை சொல்லணுமா? ஆமா, இவர் பெரிய தத்துவம் அரிஸ்டாட்டில் உலகத்துக்கு பல அரிய கருத்துக்களை சொல்றதுக்கு. அப்படி என்னென்ன சொல்ல போறீங்க? அடுத்த கருத்து சகோதரிகள் செய்த தவறுகளை அவர்கள் உணர்ந்தார்களான முதல்ல என்னதான் தோழமை கொண்டாடுதல் அப்படிங்கிற விஷயம் இருந்தாலும் இந்த பிள்ளைகள் சரியான வழியை இங்க தேர்ந்தெடுத்திருந்தாங்கன்னா இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னது இந்த பொண்ணுங்க சரியான வழியை தேர்ந்தெடுத்திருந்தா இப்படி நடந்திருக்காது. தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ணா எதை பத்தி பேசுறாருன்னா பொள்ளாச்சி இஷ்யூ பத்தி ரீசெண்டா கோர்ட்ல இருந்து தீர்ப்பு வந்திருக்கும். அதை பத்தி தான் அண்ணா பேசிட்டு இருந்திருக்காரு. ஆனா ஒண்ணு சொல்றேன், ஒரு ரேபிஸ்ட சப்போர்ட் பண்ணி நீங்க வீடியோ போடும்போதே தெரியுது உங்களோட மென்டாலிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்போ ஒரு வீட்டுல திருட்டு நடக்குதுன்னு வச்சுக்கலாம். அந்த திருடனை தான் எல்லாரும் ஏன்டா நான் திருடுனேன் அப்படின்னு கேட்பாங்க. இப்ப இதுவே ஒருத்தனை இன்னொருத்தன் கொலை பண்ணிட்டான்னு வச்சுக்கலாம். கொலைகாரனை தான் ஏன்டா நீ கொலை பண்ண அப்படின்னு கேட்பாங்க. ஆனா ஒரு ரேப் நடந்துச்சுன்னா மட்டும்தான் ஒரு பொண்ணு எல்லாரும் நீ ஏமா அங்க போன, நீ ஏன் இந்த ட்ரெஸ் போட்டிருக்க, இவதான் கேட்டு இருந்திருப்பா அப்படின்னு எல்லாரும் அந்த பொண்ணை விக்டிம் பிளேம் பண்ணுவாங்க. நீங்களும் அதை தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுதான் நீங்க உலகத்துக்கு சொல்ல வர அரிய கருத்தா? பிரச்சனை உள்ளப்பறம் ஒரு பொண்ணு துணிஞ்சு வந்தா, ஆனா அவன் முதலையே தன் தாயும் தந்தையை நம்பி நல்லபடியா இருந்திருந்தா, இந்த ஒரு தோழம் நம்பி இன்னொரு இடத்துக்கு போகாம இருந்திருந்தா இன்னொரு பிரச்சனைகளை மாட்டிருப்பானா? இல்ல. இது அந்த பொண்ணு தோழனை நம்பி தனிமையில போனாலாம். நீங்க பாத்தீங்களா மிஸ்டர் ராஜா பரோன்? அந்த பொண்ணு பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவளை ஃபோர்ஸ் பண்ணி அவளோட ட்ரெஸ் அன்ட்ரெஸ் பண்ணது மட்டும் இல்லாம அதை வீடியோ எடுத்துட்டு பணம் வேணும்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்கானுங்க அந்த மிருகங்க. இத பத்தி கொஞ்சம் கூட அறிவே இல்லாம எப்படி இவ்வளவு தைரியமா சோசியல் மீடியால வீடியோ போடுறீங்க மிஸ்டர் ராஜா பரோன்? நம்ம அக்கா தங்கச்சிக்கு நடக்கிற வரைக்கும் பொண்ணுங்க வெறும் ஆப்ஜெக்ட் தான் இல்லையா? இந்த பொள்ளாச்சி சம்பவத்துல ஒரு விக்டிம அந்த ஃபார்ம் ஹவுஸ் பக்கத்திலேயே எரிச்சு கொண்டிருப்பானுங்க இந்த நாய்ங்க. அது மட்டும் இல்லங்க, இந்த கேஸ்ல அப்போ ஆளுங்கட்சி பவர் இருந்ததுனால எஸ்பி பாண்டியராஜன்றவரு இந்த பொண்ணு ரிப்போர்ட் பண்ணா இல்லையா, இந்த பொண்ணோட பேரை புதுவெளியில பிரஸ் மீடியான்னு பேசி அசிங்கப்படுத்தி இருந்திருப்பாரு. ஆஸ் பர் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் படி இது மிகப்பெரிய தப்பு. இது மிஸ்டர் பாண்டியராஜனுக்குமே தெரியும். பட் ஆனா எங்க இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ண போய் மத்த பொண்ணுங்கெல்லாம் வந்து சாட்சி சொல்லிடுவாங்களோன்னு மிரட்டுறதுக்காகவே இதை பண்ணியிருந்திருப்பாரு. ஆனா இத பத்தி எல்லாம் பேசாத நீங்க ஈஸியா சொல்லிடுறீங்க இந்த பொண்ணுனாலதான்டா தப்பு, இந்த பொண்ணுதான் தனிமையை நம்பி போனான்னு. எப்படி வாய் கூச்சமே இல்லாம எப்படி பேசுறீங்க மிஸ்டர் ராஜா பரோன்? இப்ப நடந்தது உங்க தங்கச்சிக்கோ இல்ல உங்க அக்காக்கோ நடந்திருந்தா இப்படிதான் நீங்க பேசியிருந்திருப்பீங்களா? இங்க டயப்பர் போட்டுக்கிற 2 வயசு குழந்தையில இருந்து புர்கா போட்டுக்கிற பாட்டி வரைக்கும் நடக்கும். அப்பயுமே நீங்க அந்த குழந்தை மேலதான் தப்புன்னு சொல்லுவீங்களா? இங்க எத்தனை பேருக்கு மார்ஷியல் என்னன்னு தெரியுது? இது நீங்க கட்டின பொண்டாட்டியாவே இருந்தாலும் சரி, அவங்க நோ சொன்னா நோ தான். அதையும் மீறி நீங்க கை வைக்கிறதுக்குமே ரேப்ல தான் வரும். நம்ம ஊர்ல இந்த கல்ச்சர் தான் நான் மாத்தணும்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணுதான் தப்பு பண்ணாங்க, அவன் ட்ரெஸ் பாரு அதனாலதான் தப்பாயிடுச்சு, அந்த பொண்ணு இந்த டைம்ல போனா அதனாலதான் இப்படி நடந்துச்சு, இந்த பொண்ணுதான் கேட்டு இருந்திருப்பா. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த விஷயம் எல்லாம் இப்படி இருக்க போதுன்னு தெரியல. இதெல்லாம் ஒரு நாள் கண்டிப்பா மாறும். நான் மாத்துவேன். வேடிக்கையான விஷயம் என்ன தெரியுமா? உங்களை ஆதரிக்கிற ஒரு கிளவுன் கூட்டம் பொண்ணுக்கு இந்த மாதிரி துயரம் நடந்துட்டு இருக்கு, கேள்வி கேட்க துப்பில்லாத ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் அவங்கள சப்போர்ட் பண்ணி ஃபுல்லா கமெண்ட் செக்ஷன்ல ஃபயர் விட்டுட்டு இருந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் உண்மையிலேயே நீங்க வெட்கப்படணும். இந்த ரீலை பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கு மிஸ்டர் ராஜா பரோன்? மச்சான் அங்க ஒருத்தங்க நிக்கிறாங்க, நான் அவங்களுக்கு ஃபுட் வாங்கி கொடுக்குறேன், நான் போகும்போது நீ கரெக்டா வீடியோ பிடிச்சிருன்னா ஓகே டேக் ஓகே கேமரா ஆங்கிள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்ட் பட்டனை ஆன் பண்ணிட்டு இப்படி பண்றதுக்கு பேரு உதவியா மிஸ்டர் ராஜா பரோன்? உங்களுக்கு நல்ல இன்டென்ஷன் இருக்கலாம், ஆனா அதை கண்டென்ட் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் தப்புங்கிற. நீங்க கண்டென்ட் பண்ண வேண்டாம் நான் சொல்லல, கண்டென்ட் நிறைய பண்ணுங்க. சேரிட்டி நீங்க பண்ண வேண்டாம் நான் சொல்லல, சேரிட்டி நிறைய பண்ணுங்க. ஆனா கண்டென்ட்டை சேரிட்டியா பண்ணாதீங்கன்னு தான் சொல்றேன். ஏன் இப்படி சொல்றேன்னா அடுத்த வீடியோவும் பாருங்க, உங்களுக்கு நல்லா புரியும். ஃபர்ஸ்ட் ஷாட்ல கை கும்பிட்டு இப்படி நிக்கிறீங்க, அடுத்த ஷாட்ல
இவ்வளோ பணம் செலவழிச்சிருக்கிறேன் பாடுறா அப்படிங்கிற மாதிரி தானே இந்த ஷார்ட் இருக்கு. இது நீங்க எந்த இன்டென்ஷன்ல பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இது நீங்க பண்ணது ஒரு சீப் பப்ளிசிட்டி மாதிரி தான் எனக்கு தெரியுது. உண்மையிலே உதவணும்னு நினைக்கிறவங்க இடது கை கொடுக்கறது வலது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னமோ நீங்க கொடுக்கறதுனால நீங்க பெரியவங்க மாதிரியும் அவங்க வாங்குறதுனால அவங்க குறைஞ்சவங்க மாதிரியும் அப்படிதானே இருக்கு மிஸ்டர் ராஜாபுரம். இப்போ நீங்க பண்றது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. நீங்க ஏழைகளுக்கு பண்ணணும்னு நினைக்கிறீங்க, எல்லாமே ஃபைன். இது ஒரு ஆடியன்ஸா பார்க்கும்போது அவன் அடுத்து என்ன நினைப்பான்னா இவங்களை வச்சு எப்படி கண்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்ப்பானுங்களே தவிர உதவணுன்ற மென்டாலிட்டி எவனுக்குமே இருக்காது. இதனால ஹியூமனிட்டின்ற விஷயமே இல்லாம போயிடும். ஆக்சுவலி ஒருத்தங்களுக்கு ஹெல்ப் பண்றது மனிதாபிமான அடிப்படையில் தான் ஹெல்ப் பண்ணும். அந்த மனிதாபிமானமே இல்லாம வெறும் கண்டென்ட்டுக்கான ஆப்ஜெக்டா பாக்குறது எந்த விதத்துல நியாயம் மிஸ்டர் ராஜாபுரம்? இப்போ உங்களோட இன்டென்ஷன் நான் தப்புன்னு நான் சொல்ல வரல. உங்களோட இன்டென்ஷன் பியூரா வேணா இருக்கலாம். ஆனா இது தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிடக்கூடாதுன்றதுதான் என்னோட கருத்து. ரோல் மாடல் அப்படின்னா என்ன? இவன மாதிரி இருக்கணும்பா. முன்னாடி எல்லாம் காலேஜுக்குன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை கூட்டு போவாங்க, படிச்சு ஒரு நல்ல லெவல்ல இருக்கிறவங்க அவங்கள தான் கூட்டு போய் பேச வைப்பாங்க. எதுக்கு? பிள்ளைல வரும் காலத்துல இது மாதிரி ஆகணும் அப்படிங்கறத. இப்ப கூட்டு போறது பாத்தீங்கன்னா டவுசரை கலத்தி போட்டு ஆடினவன், எல்லாத்தையும் கலத்தி போட்டு ஆடினவன், பச்சை பச்சையா கெட்ட வார்த்தை பேசி தேமானவன் இவனை கூட்டு போறீங்க. இவனை கூட்டு போனா என்ன ரோல் மாடலா அவங்க கொடுப்பீங்க? என்ன ரோல் மாடல் கொடுப்பான்? ஆமா மிஸ்டர் ராஜாபுரம், ஐ அக்ரி வித் யூ. முன்னாடி எல்லாம் காலேஜ்ல படிச்சவங்களையும் யாராவது சாதிச்சவங்களையும் தான் கூப்பிட்டு வருவாங்க. இப்போ என்னடான்னா இன்ஸ்டாகிராம்ல கண்டென்ட்ன்ற பேர்ல தற்குறித்தனமா பேசுறவங்கள தான் கூப்பிட்டு வர்றாங்க. ஏன் இதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம்னா வேற யாரும் இல்ல, with all due respect to your accomplishments and achievements. Yes, நீங்க மிஸ்டர் இந்தியா டைட்டில் வின் பண்ணிருக்கீங்க and பாடி பில்டிங்ல நிறைய அக்கம்ப்ளிஷ் பண்ணிருக்கீங்க. பட் நீங்க என்ன ரோல் மாடலா இருந்துட போறீங்க மிஸ்டர் ராஜாபுரம்? உங்களுக்கு ரிசர்வேஷனை பத்தின ஒரு புரிதல் இல்ல. ஒரு பொண்ணுக்கு ஒரு அநியாயம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா அதுல நீங்க கேள்வி கேட்காம விக்டிமை பிளேம் பண்ணுவீங்க. லைசன்ஸ் இல்லாத ப்ராடக்ட்ஸை விற்பீங்க. அதையே இன்னொருத்தரை வச்சு சிம்பதியா ரீல் போட வச்சு வியூஸ் ஏத்துவீங்க. இன்ஸ்டாகிராம்ல ஜாதி பெருமை பேசுவீங்க. நீங்க இந்த பசங்களுக்கு எப்படி ரோல் மாடலா இருந்திருப்பீங்க மிஸ்டர் ராஜாபுரம்? சம்பாதிக்கணும்னு நினைச்சா உங்களை விட அதிகமா சம்பாதிக்க என்னால முடியும். ஒரே ஒரு சப்ளிமெண்ட் கம்பெனிக்கு நான் வந்து இது பண்றேன் அப்படின்னு சொன்னா கூட போதும். எக்கச்சக்கமான காசுகள் எனக்கு தரதுக்கு ரெடியா இருக்காங்க. ராஜாபுரம் அண்ணா சொல்றது முழுக்க முழுக்க உண்மை. இப்போ அவரு நினைச்சிருந்தா பல ஸ்கேம் ப்ராடக்ட்ஸை ப்ரமோட் பண்ணி அவர் காசு பார்த்து இருந்திருக்க முடியும். ஆனா அதை அவர் பண்ணல. இப்போ இந்த செக்மெண்ட் நான் வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா என்னோட இன்டென்ஷன் ராஜாபுரம் அண்ணா மேல ஹேட்டட் பரப்புறது கிடையாது. ராஜாபுரம் அண்ணால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நடந்துச்சு, இந்த சொசைட்டியை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு, இதை அவர் எப்படி பிக்ஸ் பண்ண போறாருன்றதுதான். ஏன் இங்க இருக்கிற நிறைய ப்ராடக்ட்ஸ் லைசன்ஸ்டா இருந்தும் ரொம்பவே தரக்குறைவா தான் இருக்கு. இதனால பாதிக்கப்படுறது யாருன்னா பொதுமக்கள் தான். நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா காசு கொடுத்தா மட்டும் போதும் எந்த ப்ராடக்டா இருந்தாலும் ப்ரோமோட் பண்ணிடுறாங்க. Hi Jimbaka, how you doing? Oops, I'm breaking the fourth wall.